ஈரோட்டின் அடையாளங்களில் ஒன்றாக போற்றப்படும் பாரம்பரியமிக்க கனி மார்க்கெட் ஜவுளி சந்தை புதிய வளாகத்திற்கு இடம் மாறியதால் வணிகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோட்டில் 5000 சதுரடி பரப்பளவில் 54 கோடி ரூபாய் செலவில் 292 கடைகளை உள்ளடக்கி அப்துல் கனி வணிக வளாகம் கட்டப்பட்டு திறப்பு விழா செய்யப்பட்டது. ஆனால் கடந்த அதிமுக ஆட்சியில் நிர்ணயிக்க வைப்பு தொகை 8 லட்சம் ரூபாயும் குறைந்தபட்சமாக 31,500 ரூபாய் வாடகையும் நிர்ணயம் செய்யப்பட்டது. இதற்கு வணிகர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் வணிகர்களின் கோரிக்கையை திமுக அரசு பரிசீலித்து வாடகையை சதுரடிக்கு 165 ரூபாயிலிருந்து 93 ரூபாயாக குறைத்துள்ளது. வணிகர்களுக்கு முன்னுரிமை அளித்து கடைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதனால் 31,000 ரூபாய் வரை இருந்த வாடகை 7,000 முதல் 11,000 ரூபாய் வரை குறைந்துள்ளது. இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ள வணிகர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கடைகளுக்கு பொருட்களை கொண்டு செல்ல நடவடிக்கை எடுத்துள்ளனர். இப்போ ஒருத்தராக இன்னையிலிருந்துங்க கடையை ஷிஃப்டிங் பண்ணிங்க புதிய வளாகத்துக்கெலாம் நாங்கள் ஜவுளி கடையை கொண்டு வச்சிட்ருக்குறோங்க. மன நிறைவோடு எல்லாவும் போயிட்டுருக்குறோங்க. பழைய இடத்த விட்டுட்டு போனாலும் புது இடத்துல போகும்போது புது பொலிவோடு போகும்போது எங்களுக்கு எல்லாம் சந்தோஷமாக தாங்க இருக்குதுங்க. இன்னையிலேருந்து கடைகள்லாம் உள்ளே போய் கொண்டு வச்சுங்க அடிக்கி ரேக்கு எல்லாம் வச்சாச்சுங்க. இன்றைக்கி எல்லாம் பூஜையெல்லாம் போட்டாச்சுங்க. இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறோங்க. புது கடைக்கு எல்லா வியாபாரிகளும் போயிட்டு இருக்கிறோங்க. அனைத்து வாடிக்கையாளர்களும் எல்லாத்துக்கும் நாங்கள் தகவல் கொடுத்துருக்குறோங்க. ஒரு 7,000லேருந்து ஒரு 11,000 ரூபாய்க்குள்ளே வாடகை கொடுத்துருக்குறாங்க. எங்களுக்கு எல்லாமே திருப்தி தாங்க. இதில் எந்த மாற்றம் இல்லை. எங்கள் சங்கத்துக்குள்ள வியாபாரிக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாரு. அமைச்சர்கிட்ட எவ்வளோ முறையிட்டோம். அமைச்சர் வந்து எங்களுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்குறாருங்க. இந்த இன்னையிலேருந்து எல்லா கடையும் ஷிஃப்டிங் ஆகி பண்ணிகிட்டு இருக்கிறோம். வர வாரத்திலேருந்து முழுமையாக அந்த வணிக வளாகத்தில் கடைகள் எல்லாமே கடிமாட்டு வியாபாரிகள் வாழ்வாதாரத்துக்காக செயல்படுங்கிறது தெரிவிச்சு. சாலையோர ஆக்கிரமிப்பில் அகற்றப்பட்ட சிறு வணிகர்களுக்கும் கடைகள் வழங்கப்பட்டுள்ளன. வார சந்தை கடைகளுக்கும் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. மழை, வெயில், இடப்பற்றாக்குறை ஆகியவற்றால் தடுமாறிய பாரம்பரிய ஜவுளி சந்தை புதிய வளாகத்தில் புது பொலிவு பெற்றுள்ளது என வணிகர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.